ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜேசி விக்டோரியா. ஸோ இந்த vlogல வந்துட்டு நாங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ரெடி ஆகும் அப்படின்றது தான் வந்துட்டு காமிக்க போகிறேன். ஸோ பேசிக்கலி இது வந்துட்டு கெட் ரெடி வித் அஸ் ஃபார் ஆர் நைட் ரொட்டீன். அதை தான் வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு ஏன் இவ்வளோ கொடூரமாக இருக்கேன் அப்படின்னா, காலையிலேருந்து 2 பேர் கூடயும் போராடி செம்ம டயர்ட் ஆகிட்டேன். ஈவினிங்காக ஆஃபீஸ் விட்டு மம்மி வந்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் பாப்பாவை பார்த்துக்குவாங்க. பகலில் எங்கள் அம்மா இருப்பாங்க, என் டேடி வந்துட்டு அப்பப்போ வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒருத்தரும் ஷிஃப்ட்டாக வந்துட்டு வேலை பார்ப்பாங்க. ஆனால் நமக்கு மட்டும் ஃபுல் டைம் ஷிஃப்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மில்க் ஸ்டேஷன். ஸோ இங்கே தான் வந்துட்டு நாங்கள் உட்காந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபார்முலா மில்க் வந்து கலக்குவோம். அழகாக இங்கே ஒரு ஸ்டூல் போட்டு இந்த டேபிளில் வந்துட்டு பாட்டில்ஸ் எல்லாம் வச்சு, பக்கத்தில் பால் பவுடர், அதுக்கப்புறம் கெட்டில், அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு ஸ்டெர்லைசர், இது எல்லாமே வந்துட்டு வச்சுருக்கோம். இது வந்துட்டு பெட்டுக்கு இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்துட்டு நைட் டைம் ஏஞ்சி வந்து பாப்பாவுக்கு பால் கலக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே தான் இதை வந்துட்டு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துக்க போகிற ஃபீடுக்கெலாம் வந்துட்டு பாட்டில்ஸ் ரெடியாக வந்துட்டு வச்சுருந்தேன். நான் வந்துட்டு அமேசான்லேருந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தேன். என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே எனக்கு வந்து பத்த மாட்டேங்குது. அதனால் புதுசாக வந்துட்டு ஜீன் வந்து ஒன்று எடுத்திருந்தேன். இந்த ஜீனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 38 சைஸில் வந்துட்டு எடுத்திருந்தேன். எனக்கு வந்துட்டு மனசாக வலிக்குது, நம்ம வந்துட்டு இவ்வளோ பெருசாகிட்டோமே அப்படின்றத நினைக்கும் போது. ஸோ அவ்வளோதான், இந்த ஜீன்ஸ் ஒன்று எடுத்திருந்தேன்னா மிஸ் சேஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து. அதுக்கப்புறம் இந்த டியூனிக் ஒன்று எடுத்திருந்தேன். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி டாப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு வேர் பண்ணுறப்போ. ஸோ அதனால் இது எடுத்திருந்தேன். பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் நான் வந்துட்டு இந்த மாதிரி டாப்ஸ் இனிமேல் வாங்கி போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸ். வெட்டிங்க்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஸ்மால் சைஸ் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் மீடியம் ஆச்சு, லார்ஜ் ஆச்சு, இப்போ வந்துட்டு எக்ஸல் வந்தாச்சு. நான் வந்துட்டு புதுசாக ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸ்ட்ரெயிட் கட் தான் பண்ணியிருக்கேன். சும்மா கொஞ்சமாச்சும் வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனாலும் திரும்பவும் கழுவாத முடிஞ்ச பாரு தான் இருக்கேன். ஸோ அதான் அந்த 2 மட்டும் எனக்கு எடுத்திருந்தேன்னா. அப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன். இந்த 2 பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லையும் இந்த ப்ளூ காம்பினேஷன்லையும் இந்த ஃப்ராக் எடுத்திருந்தேன். பட் அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து எடுத்துட்டேன். அடுத்து இந்த ஃபுல் சைஸ் ராம்பர் வந்து எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபுல் ஹேண்ட் வச்சு ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நைட் நல்லா தூங்குவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நானும் 2 பேரும் நல்லா தூங்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம் இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ மீன்வைல் 2 பேரும் வந்துட்டு தூங்கவே மாட்டேன்னு அடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க மம்மிக்கிட்ட. அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளஸ்டர் ஃபீட் மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கான பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருந்தேன்ல. ஸோ அப்படி இப்படின்ட்டு கிளஸ்டர் ஃபீட் எடுத்துகிட்டு எப்படியோ ஒருத்தங்களை வந்துட்டு நாங்கள் தூங்க வச்சுட்டோம். தூங்கிட்டு இந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு அவங்கள தொட்டிலில் வந்து போட்டாச்சு. நாங்கள் வந்துட்டு புதுசாக இந்த லைட் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்துட்டு போட்டு விட்டுட்டு, அதாவது நாங்கள் தூங்குற வரைக்கும் இது வந்துட்டு ஆனில் இருக்கும். தூங்கிட்டக்கப்புறம் இது வந்துட்டு ஆஃபில் வச்சுடுவோம். ஏன்னா இந்த ரூமில் வந்துட்டு போகிறதுக்குலாம் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் கண்ணு தெரியணும்ல, அதனால வந்துட்டு இதை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த நான் சொன்னேன்ல கிளஸ்டர் ஃபீட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம் யூஸ் பண்ண பாட்டில்ஸ் எல்லாம் திரும்பவும் வாஷ் பண்ணி திரும்பவும் வந்துட்டு ஸ்டெர்லைசருக்குள்ளே வந்துட்டு போட்டாச்சு. நான் வந்து எப்போவுமே பாட்டில்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு நான் பாப்பாங்களுக்கு கொடுப்பேன். ஒரு வாட்டியும் வந்துட்டு வாஷ் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி பண்ணலாமா, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்டெர்லைஸ் பண்ணால் போதுமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், அதையும் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் நாய்ஸ் அண்ட் இந்த சுஷ் சவுண்ட் இது வந்து போட்டு விட்டுருவேன். இது வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஓடும், காலையில் வரைக்கும் ஓடும். கொஞ்சம் வந்துட்டு பெட்டராக ஸ்லீப் பண்ணுறாங்க இது ஓடுறதுனால. ஸோ ரூமை வந்துட்டு நல்லா ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் எனக்கு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ண போகிற பிரெஸ்ட் பம்ப் வந்துட்டு 2த்தையும் சார்ஜ் போட்டு வச்சாச்சு. ஸோ இந்த ரூமில் இமைக்குட்டி வந்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பெட்ரூமில் வந்துட்டு இவங்களை வந்துட்டு நான் தொட்டிலில் போட்டேன், மொழிக்குட்டியை. ஸோ 2 பேரும் நல்லா தூங்கியாச்சு. ஸோ டைம் வந்துட்டு அப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 o'clock கிட்ட வந்தாச்சா. இவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் தூங்கின கேப்பில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, தண்ணி வந்துட்டு ஃபில் பண்ணி அதை வந்துட்டு கெட்டிலில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிடுவேன். ஃபார்முலாக்காக இது வந்துட்டு நான் பண்ணிவிடுவேன். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமைக்குட்டி வந்துட்டு கோழி தூக்கம் தூங்கி ஏஞ்சிட்டாங்க. ஒரு 10 minutes ஒரு 15 minutes தான் தூங்கியிருப்பா. அதுக்குள்ளே ஏஞ்சிட்டா. நானும் அந்த கேப்பில் வந்துட்டு லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ ஏதோ அரைக்குறையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அவளுக்கு திரும்பவும் பால் கலக்கிறதுக்காக வந்து போயாச்சு. நைட் டைம்ஸ் மோஸ்ட்டாக 2 பேரும் இந்த மாதிரி கிளஸ்டர் ஃபீட் எடுத்துக்குவாங்க. ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் பால் குடிப்பாங்க. கொஞ்சமாக பால் குடிச்சிட்டு தூங்கிட்டு திரும்பியும் ஏஞ்சிப்பாங்க. 1 hour once இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இமைக்கு வந்துட்டு பால் கலக்கி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டைமில் என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. இன்றைக்கி பார்த்து அவங்க வந்துட்டு ரொம்ப லேட்டாக வந்திருந்தாங்களா. ஸோ அவங்க வந்துட்டு வரும்போதே அவங்களுக்கு ஃபுட் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மீன்வைல் என்னோட மம்மி வந்துட்டு நான் பால் கலக்கி கொடுத்துருந்தால அதை வந்துட்டு இமைக்கு வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ கொடுத்து முடிச்சுட்டு அவளையும் தூங்க வச்சுட்டு எங்கள் அம்மாவும் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ டைம் வந்துட்டு 12:30 கிட்ட ஆயிடுச்சு. அப்போது 2 பாப்பா
பாப்பாவும் நல்லா தூங்கினதுக்கப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட உட்காந்தாச்சு. என்னடா வந்துட்டு திரும்பவும் உட்காந்து சாப்பிட்றேனே அப்படின்ட்டு நினைக்காதீங்க. 2 காரணம் இருக்குது. ஒன்று, எனக்கு வந்துட்டு இப்போலாம் அதிகமாக பசிக்குது. இன்னொன்று, என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு தனியாக உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கம்பெனி வேணும் எப்போவுமே. ஸோ அதனால் எனக்கும் சேர்த்து வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு அந்த டைமில் தான் நாங்கள் வந்து உட்காந்து பேசுவோமே. எங்களுக்கு வந்துட்டு இப்போலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே டைம் இல்லாமல் போயிடுச்சு. நைட்டு 2 பாப்பாவும் தூங்குனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பேசிக்கிட்டு கதை பேசிட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் பேசுவோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண பாட்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க இந்த வேலையெல்லாம் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வந்து கிடைக்கும் நைட் டைமில். எனக்கு வந்துட்டு இப்போலாம் வந்து பயங்கரமான ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது. சாக்லேட் வந்துட்டு நிறையா சாப்பிட்றேன். அதுவும் வந்துட்டு கிட்கேட் அண்ட் மன்ச் வந்து எனக்கு ரொம்ப வந்து அடிக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. எப்போவுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குது இப்போலாம். அதுவும் எனக்கு இது எப்படி சாப்பிட பிடிக்கும்னா, நல்லா வந்துட்டு ஜில்லுன்னு சொல்ல முடியாது, அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ரொம்ப நேரம் கழித்து எடுத்தோம்னா அது நல்லா கட்டியாக க்ரன்ச்சியாக இருக்கும்ல. எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஏதோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். கூடிய சீக்கிரம் வந்துட்டு சுகர் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு 3 months கம்ப்ளீட் ஆகிடுச்சில்ல 2 பாப்பாவும் வந்துட்டு பிறந்து. அதனால் எனக்கு செக்கப் வர சொல்லியிருக்காங்க. ஸோ செக்கப் போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு கொஞ்சமாக டயட்டெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லா பாட்டில்ஸும் வந்துட்டு வாஷ் பண்ணி ஸ்டெர்லைசரில் வந்துட்டு போட்டுட்டாங்க. நான் வந்துட்டு நைட்டில் இந்த பிரசவ லேகியம் வந்து எடுத்துக்குவேன். இது வந்துட்டு இந்த நாட்டு மருந்து கடையிலலாம் வந்துட்டு கிடைக்கும். மில்க் சப்ளைக்கு அப்புறம் ரிகவரிக்கெலாம் வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்துட்டு நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இல்லை, பாப்பா பிறந்ததுலேருந்து எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்க. நான் தான் வந்துட்டு சரியாகவே சாப்பிட மாட்டேன். ஆனால் இப்போ வந்துட்டு சீரியஸாக ஒரு 2 வீக்ஸாக ரெகுலராக வந்துட்டு கரெக்டாக சாப்பிட்டுட்ருக்கேன். இது வந்துட்டு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தண்ணி பக்கத்துலேயே இருக்கணும். ஏன்னா வாய்க்குள்ளே அதை போட்டுட்டு தண்ணியை வந்துட்டு முழுங்கிட்டு 2த்தையும் டைல்யூட் பண்ணி சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அதோட டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோவா பிடிக்காது. பட் ஸ்டில் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்களா, அதனால் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். அதையும் முடிச்சுட்டு என்னோடய விட்டமின்ஸ் அண்ட் கால்சியம் டேப்லெட் அப்புறம் லாக்டேஷனுக்கு நான் எடுத்துக்கிற டேப்லெட்டையும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டேயை வந்துட்டு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். ஸோ 90% எங்களோட நைட் ரொட்டீன் இப்படி தான் வந்துட்டு போவோம். எங்களோட டே வந்துட்டு 1 மணி 2 மணி இந்த மாதிரிலாம் தான் வந்துட்டு முடியும். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோவை நானும் வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.